அமேசான் ஜாப் எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஜாப் வருமா வராதா அப்படின்னு தான் லாஸ்ட் வீக் 200 பேர் உள்ள இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் ஈஸியான ஒர்க்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு வர போகிறீங்க, அதுவும் வேர் ஹவுஸ் வேலைக்கு வர போகிறீங்க, அன்ஸ்கில்டு ஜாப்புக்கு வர போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வேர் ஹவுஸில் எப்படி வேலை இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும், என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுவாங்க, பெல் பட்டனையும் தட்டி விடுவாங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இந்த பக்ரீத்துக்கு மொத்தம் 5 நாளும் லீவ் முடிஞ்சிருச்சு. 3 நாள் ஓவர் டைம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வேலைலாம் கிடையாது, வேலை எல்லாமே டோட்டலாக குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு பாருங்கள். பிக்கிங், அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த குடோனில் இருந்துக்கு அந்த குடோனில் வை, அந்த குடோனில் இருந்துக்கு இந்த குடோனில் வை, அந்த மாதிரி தான் வேலை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எபிசோடில் வேர் ஹவுஸ்னாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில், இதுவுமே வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் ஈஸியான ஒர்க்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்கை நான் பார்க்குறேன். இந்த வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு இடத்துல தூக்கி வைக்கணும். அதாவது உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஐடல் டைம்லாம் கிடையாது. ஐடல்னா நம்ம சும்மா இருக்கிற நேரம் அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு ஒரியுமே கிடையாது, எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 50 ஐட்டம், 100 ஐட்டம், 200 ஐட்டம், 300 ஐட்டம், ஸோ உங்களோட சக்திக்கு உட்பட்டு நீங்கள் பிக் பண்ணாலே போதுமானது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்கேனர் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்கேனரில் லிஸ்ட் எல்லாமே வரும். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த இடத்துலேருந்து எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. ஸோ இது ரொம்ப 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 ஈஸியான வேலை. வேர் ஹவுஸில் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சி வராதிங்க, இந்த மாதிரி ஈஸியான வேலைகளையும் கண்டிப்பாக இருக்கும். தான் ₹1 கூட செலவு இல்லாமல் தான் எல்லாருமே வராங்க. பட் ஆனால் இப்போது ஃபெஸ்டிவல் டைம், அது மாதிரி நியூ எஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி IFS கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் கேப் விடுதாங்க. கேப் விட்டு அடுத்த செக்ஷன் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆல்ரெடி அமேசானுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க, பாஸ்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்கள ஏற்றாமல் இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பக்ரீத் ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் பாஸ்போர்ட்டை வந்து டீல்ஸ் எல்லாமே ரினியூவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியில் மட்டும் ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் தெரில. அவங்க உள்ளே வந்தால் தான் யார் எந்த ஏஜென்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்த அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். மேக்ஸிமம் 12-13 தேதிக்கு அப்புறம் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏஜென்ட் மூலமாக உள்ளே வராங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், யூடியூப்லேயும் போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் வர முடிஞ்சதுன்னா வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.